ಚಂಡ ಚಾಮುಂಡಿ ಕಾಹೋ ಕಂಕಾಳ ಕಾಳಿ ಜಯ ಹೋ ಕರುಮಾರ ಕೇಳಿ ಕಪಾಡಿ ಭಯಂಕರಿ ನಯಂಕರಿ ಭಕ್ತಜನ ಪ್ರಿಯಂಕರಿ ಶಾಕಿನಿ ವಶಂಕರಿ ಶಾಕಿನಿ ನಾಶಂಕರಿ ಶಂಭವಿ ಭವಿ ಪ್ರಚಂಡ ಭೈರವಿ ಕಾಲ ಕಾಲಕ್ಕ ಧೂಮ ವಿಭಾಗ ಭಯದ ಗಗನಾನಂತ ಕೇಳಿದೆ ವಿಂಧಾಟ ವಿವಾದ ಸಂಧಾಸ ಮುಕ್ತ ರಕ್ತಾರುಣ ಜ್ಯೋತಿ ನಯನಾತ್ಮಿಕೆ ಉಗ್ರ ಸಿಂಹಗ್ರಾಸನೆ ಶುದ್ಧ ಹಿಂಸಾಜಿನೆ ಚಂಡ ಮಂತ್ರಾಕ್ಷರಿ ಚಲಿತ ತಂತ್ರಾಕ್ಷರಿ ಫಲಿತ ಜ್ವಾಲಾಕ್ಷರಿ ಚಾರ್ವರಿ ಶಾಂಕರಿ ಹೋ ಕರುಣಾ ಭೈರವಿ ಶಾಂಭವಿ ಹೇ ಭೈರವಿ ಚಂಡಮುಂಡ ಪ್ರಮದಿನಿ ಹೇ ಪ್ರಚಂಡಿ ಭೈರವಿ ಭೈರವಿ ಪ್ರಚಂಡ ಭೈರವಿ ஓ பைரவி பிரச்சண்ட பைரவி அல்லும் பகலும் உன்னை தொழுவதே என் கடமையாக நினைக்கும் எனக்கு அருள் காட்டி தரிசனம் தந்து நான் கேட்ட வரங்களை தர வேண்டும் தாய். ருத்ர ரௌத்ர சூத்திர சக்தி ஆதிசக்தி மகாசக்தி பிரச்சண்ட பைரவி நேர்மேல் நடந்து காற்றிலே மிதந்து மானிட பிறவியில் எவனும் செய்திராத அளவுக்கு பல கோடி முறை உனது மந்திரங்களை ஜபித்தேன். எனக்கு அருள் வழங்கு தாயே. அம்மா தாயே பைரவி, ஏன் இந்த மௌனம்? இல்லையா தரிசனம்? நான் செய்த பூஜைகள் தவங்கள் வீணாகிவிட்ட பிறகு இந்த தேகமே தேவையற்றது. தேவையற்ற இந்த தேகத்தை என் சிந்தையை உனக்கே தந்துவிடு. இனிமேல் உன்னை குறித்து மார்த்தாண்டம் செய்ய மாட்டான் தவறு. ஏற்றுக்கொள் என் திறன். இதயபூர்வமான அர்ப்பணமா? சுத்ரா, ஏன் இந்த சந்தேகம்? மார்த்தாண்டா, பூஜைகளை முழுமையாக செய்யாமல் பாதி செய்து பலன் கோரினால் கிடைக்காது. பாதி பூஜையா? உன் சுவடியில் உள்ள மந்திரங்கள் முழுமையானதல்ல. என்னை நீ நேர்முகமாக கண்டு சக்தி பெற்ற அந்த கணமே சுவடி மந்திரத்தின் வேலை தீர்ந்து விட்டது. சுத்ரா, இனிமேல் பிரச்சண்ட பைரவி பேச வைப்பதற்கு மார்க்கமே இல்லையா? இருக்கிறது. சொல்லு சுத்ரா, சொல்லு. உடனே அதை செய்கிறேன். சொல்லு. மார்த்தாண்டா, லட்சம் பொற்காசுகளால் என்னை அர்ப்பித்து 10 லட்சம் முறைகள் என் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இதுதானே? இப்போதே ஆரம்பித்து விடுகிறேன் பூஜை. நான் கேட்கும் பொற்காசுகளை பெற வேண்டிய விதம் சொல். தேவதாசி வீட்டிலே பிறந்து கன்னித்தன்மை கெடாத ஒரு யுவதி பொழுதுக்கு ஒரு புருஷனிடம் 100 பொற்காசுகள் சம்பாதிக்க வேண்டும். அப்படி சம்பாதித்த லட்சம் பொற்காசுகளால் என்னை அர்ச்சிக்க வேண்டும். தேவதாசி வீட்டில் பிறந்தால் கன்னித்தன்மை கெடாதா? குருதேவா, விஷப்பரிச்சை. தாசி வீட்டில் கற்பை அடகு வைப்பதும் அங்கு கன்னித்தன்மை கெடாதவளை தேடுவதும் நடக்குமா குருதேவா? சந்தர்ப்பம் குருதேவா. சந்தோஷம் குருதேவா. நம்பிக்கையற்ற பிண்டங்கள். ஜெய் பிரச்சண்ட பைரவி. கண்ணாடி, இன்று காசுக்காக கண்ணி கடிக்கப் போகும் தேவதாசி பெண் எங்கிருக்கிறாள் என்று காட்டு. ஜெய் பிரச்சண்ட பைரவி. ரதியின் ஆட்டும் மீசை, சந்தனக்கட்டை ஆட்டும் உடம்பு, கோட்டையிலே வாழற கோடீஸ்வரர். அவரு குபேரனுக்கே கடன் கொடுப்பாரு. அதனாலதான் எங்க அம்மா ரங்கநாயகி என் கன்னித்தனத்தை ஜெயந்திபுரம் ஜமீன்தார் கிட்ட காணிக்கையாக்கணும். என் கதையை கேட்டா உன் கதையை சொல்றியம்மா. இந்த அம்மா இல்லாத நீ எப்படி வந்த? அவரோட கைராசி என் முகராசி. நான் சுகவாசியா இருக்கேன். கிராமத்துக்கு ஒரு ஆடு வருவா போவா. பொழுது விடியறதுக்குள்ள
என் பொட்டிய ஒப்பிப்பேன். அதனாலதான் உன் கன்னித்தனத்தை கூட அவருக்கு இல்லையும் ஒப்படைக்கிறேன். அம்மா, ஜமீன்தார் 20 வயசுல உனக்கு, 60 வயசுல எனக்கா? கண்ணு, பூ 20 முழமானாலும் 60 முழமானாலும் வச்சுக்கிறது ஒரு கொண்டைதானே. வாடி போனா தூக்கி எறியறது பூவத்தான், கொண்டே இல்ல. அதுக்காக அம்மா, அவரு கைராசி அப்படியம்மா. என் பேச்ச தொட்டக்கூடாது, காலம் கூடி வருது. என்ன காலமோ, இத்தனை நாளும் நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த தாத்தாவுக்காகவா? பைத்தியக்காரி, அனுபவமுள்ள ஆம்பளையோட பழகிறது கடைஞ்செடுத்த மோர்ல வெண்ணெய் எடுக்கிற மாதிரிடி. அந்த ருசியே வேற. அது முடிஞ்சு நீயே சொல்ல போற. அவர் வர்ற நேரமாச்சு, நான் போய் அழைச்சுக்கிட்டு வர்றேன். குப்பமா, குப்பமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? பிரச்சண்ட பைரவி. என்னையா சிரிப்பு? யாரையா நீ? பூத பிரேத பிசாசுகளோடு விளையாடி தேர்ச்சி கண்டவன். இந்திரஜால மகேந்திரஜால தந்திர மந்திர சித்து விளையாட்டுகளில் கரை கண்டவன், காலத்தை வென்றவன். பிச்சை கேட்க வந்தியா? என்ன சொன்னாய்? நான் வந்தது பிச்சை வாங்க அல்ல, சுயநலத்தை சாதித்துக் கொள்ள. இன்று கன்னித்தன்மையை விலை பேசும் உன் பெண் இரவுக்கு 100 பொற்காசுகள் சம்பாதிக்க. அப்படி சொல்லுங்க மந்திரவாதையா, உங்களை கும்பிடுறேன். வாழ்த்துவதும் வாழ வைப்பதும் நமக்கு வழக்கம்தான் பிரபாவதி. ஆனால் கலாவதி கன்னித்தன்மை கெடாமல் லட்சம் பொற்காசுகள் சம்பாதித்து அதை எனக்கு தர வேண்டும். புரியாத ஆளா இருக்கியே. நம்ம வீட்டுக்கு வந்த ஆம்பளைங்க வெளியே போவாங்களே தவிர கொடுத்த காசு வெளியே போகாது. ஏதோ தாடியும் வளர்த்து 4 மந்திரமும் படிச்சு என் பொண்ணையும் வாழ்த்துனேன். அதுவும் என் பள்ளியறை. வேணும்னா 2 நாள் இருந்துட்டு போ. காசுன்னு ஒண்ணும் தர வேணாம். உனக்கு சோறு போட்டு சொகம் கொடு. மோகத்தை மூட்டி என் வேகத்தை குறைத்து நீ சாதிக்க பார்க்கிறாயா? ஜெய் பிரச்சண்ட பைரவி, போ. என்ன மன்னிச்சிடுங்க சாமி. என்ன பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்கு சாமி. சொன்னபடி கேட்காவிட்டால் இன்பத்தின் நிலவு இளமையின் கனவான கலாவதியை கூட கேள்வியாக. ஐயோ வேணாம் சாமி, வேணாம். நீங்க சொல்றபடி எல்லாம் 6 லட்சம் பொற்காசுங்க சம்பாதிச்சு தர்ற. அப்படி வா வழிக்கு. ஜெய் பிரச்சண்ட பைரவி, வா. அம்மாடி சாமி, என்ன வேண்டும்? தேனை தொட்டவன் சுவைக்காம இருப்பானா? தேவடியா வீட்டுக்கு வந்தவன் துறவியா இருப்பானா? உன்னை விட நான் முன் யோசனைக்காரன். பயப்படாதே. ஜெய் பிரச்சண்ட பைரவி, குருதேவா, நம்ம காட்டு குகை வீடா மாறிடுச்சு. எங்க துணி கூட மாறி போச்சு. குருதேவா, இந்த அம்மாவை எப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க? அறிவித்தவரே, தேவதாசியான இந்த பிரபாவதியின் மகள் கலாவதி மூலம் நமது லட்சம் சம்பாதிக்கப்படும். அப்படியா குருதேவா? இனிமேல் நீங்கள் இருவரும் இங்கேயே இருங்கள். கலாவதியோடு காதல் களியாட்டத்திற்கு வரும் காமகர்களிடம் 100 பொற்காசுகள் வாங்கிக் கொள்ளுங்கள். லட்சம் காசானவுடன் எனக்கு தெரிவியுங்கள். காசை கொடுத்து இங்கே வந்தவன் காதல் நிலைகளை ஆரம்பிக்கும் முன் இதோ இந்த சுவடியை படியுங்கள், சுகமாக தூங்கி விடுவார். அப்படியே குருதேவா. பிரபாவதி, இவன் பெயர் சந்தோஷம், இவன் பெயர் சந்தர்ப்பம். சந்தோஷத்தை சந்தர்ப்பத்தோடு வைத்துக்கொள். வச்சுக்கவா? இருக்கிறாயா பிரபாவதி? உன் மகளை இந்த நாட்டுக்கே மகாராணியாக்குவேன். நான் போய் வருகிறேன். ஜெய் பிரச்சண்ட பைரவி. சந்தோஷம். கூப்பிட்டீங்களா? ஒண்ணுயா. ஓ, உன் பேரு சந்தோஷம் இல்ல, சந்தர்ப்ப சாதகம். அம்மா, யாருமா இவங்க? சந்தோஷம். என் பேர் சந்தர்ப்பம். ஆமாமா, இவங்க 2 பேரும் உனக்கு அண்ணன் உறவு. அண்ணன் உறவா? இவங்க 2 பேரும் இனிமே இங்கதான் இருப்பாங்க. சொன்ன வேலையெல்லாம் செய்வாங்க. ஐயோ ஐயோ, அவர் வந்துட்டாரே. அம்மா கலாவதி, சோபனாரைக்கு போமா, உள்ள போமா. போடி அம்மா. வாங்க வாங்க. கிழட்டு கிராக்கி வருது. ஆமாடோ. வாங்க வாங்க வாங்க. பிரபா, நலம் தானா? அப்படி பாக்காதுங்க. வாங்க வாங்க வாங்க. இப்படி உட்காருங்க.
ஐயா முதலில் 100 பொற்காசுகள். உங்களுக்கு ஒரு வகையில மச்சான் வருவங்க. அவர் ஒத்துக்குவாரா? மைத்துனர்களே, இப்படி வாருங்க. 100 பொற்காசுகள் என்ன, இதில் இருப்பதெல்லாம் உங்களுக்கு. பிரபா, நீங்க வாங்க வாங்க. பொற்காசுகள். உள்ள போங்க. சரி பார்த்து 100 எண்ணி பையில கட்டி உள்ள வைக்கலாம். போய் வழவைடா. கலாவதி, இந்த கிழவனுக்கு குமரியை கன்னி கழிக்கும் சக்தி உண்டா என்று சந்தேகிக்கிறாய். பைத்தியக்காரி, இதுவரை 320 பெண்களை கன்னி கழித்தவன் நான். கன்னி கழித்து முடிந்ததும் சின்ன வயது வாலிபனாகி விடுவேன். எப்படி ஆவேன் என்று நாளை விடிந்ததும் நீயே தெரிந்து கொள். அதே நம் தனித்தன்மை. தங்களுக்கா? இந்த பாலை இருந்துங்கள். எனக்கு என்ன வயது இருக்கும்? 18. இந்த இரவதற்கு உன்னை கன்னி கழிக்க இன்னும் சொல்ல வேண்டுமா? அவசியம் இல்லை கலாவதி. பள்ளியறை மன்னன் உன் துடிப்புகளை எடை போட்டு பார்க்க அப்படி நடித்தேன். நமகேயும் காமம். கடாபட், கடாபட். ஜமீன்தாரையா, 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 ஜமீன்தாரையா. அனுபவம் இருக்குன்னாரு, அப்புறம் தெரியும்னாரு. பள்ளியற மண்ண தூக்கத்துலதான் மண்ண. சீச்சி, இவ்வளவு நாளும் நான் காத்திருந்ததெல்லாம் இதுக்குதானா? அம்மா அம்மா அம்மா. ஐயோ, வெளியில வராதம்மா, உள்ள போமா. உள்ள போய் நான் என்ன செய்யறது? அங்க பாரு, கும்பகர்ணனுக்கு தம்பியா புரட்டு விட்டு தூங்குறாரு. சீச்சி, ஏதோ பெரியவரு அசந்து போய் தூங்கிட்டாரு, நீ எழுப்பி விடு. சீச்சி, நான் மாட்டேன், போகவே மாட்டேன். அம்மா அம்மா. அம்மா மந்திரம் வேலை செய்யுது. ஐயோ, அவ போயிட்டாளே. அதுக்கு ஒரு மருந்து தூக்கம். ஓடுற மந்திரம். நமகேயும் காமம். கடாபட், கடாபட்.